234 தொகுதியில் ம். தனக்கு சம்பந்தமே இல்லாத 2 தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்ததற்கு நிச்சயமாக ஒரு வலுவான காரணம் இருக்கும். ம், ம். அந்த காரணம்ங்கிறது 2 தான். ஒண்ணு எவனாவது ஒரு ஜோசியக்காரன் சொல்லி, இதுல போய் நில்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, இப்ப நீங்கள் குறிப்பிடுகிற மாரி இங்கு கிறிஸ்துவர்கள் அதிகம். அதனால நமக்கு அந்த வாக்குகள் கிடைக்குங்கிற அடிப்படையில தான் இந்த தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கணும். இப்ப இவருடைய பிரச்சாரத்தில் இவர் பயன்படுத்திய இந்த வார்த்தையை பார்க்கும்போது, ம். ஒருவேளை அந்த கிறிஸ்தவ ஓட்டுகளை மனசுல வச்சு தான் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஏன்னா பட் அதை அதே அவரே prove நேரம் பண்ணியிருக்காரு. விஜய் வந்து தன்னை கிறிஸ்துவராக அடையாளப்படுத்துவது கூட பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடா தான் எனக்கு தோணுது. ம். என்ன காரணம் அப்படின்னா, சினிமாவில் நீங்கள் யாருன்னா விஜய் தான். விஜய் தான். என்ன அது விஜய்ங்கிறது கிறிஸ்தவ பெயர் கிடையாது. கண்டிப்பா. ஜோசப்ங்கிறது தான் கிறிஸ்தவ பெயர். அந்த பெயரை ஹைட் பண்ணிட்டு தான் விஜயாக நீங்கள் சினிமாவுக்குள் அறிமுகமாகி இன்னைக்கு இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டுறீங்க. அப்ப அரசியலுக்கு வரும்போது உங்களுக்கு அந்த ஜோசப் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் மதத்தை வைத்து மக்களை ஒரு மாதிரி ஏமாற்றுகிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் இது பெரம்பூர்ல வேணா இந்த சென்டிமெண்ட் ஒர்க் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு முல்லாம் தமிழ்நாடு முழுக்க full-ஆ. இல்ல, இன்னொரு தொகுதியான திருச்சி கிழக்கில் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. Okay. ஏன்னா அங்கு திமுக சார்பா போட்டியிடுகிற இனிகோ இருதயராஜு ஒரு கிறிஸ்தவர் தான்.